ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பன்னீர் டிஷ் தாங்க, கடாய் பன்னீர். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் பன்னீருக்கு தேவையான மசாலா அரைக்க போகிறோம். அது என்னென்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா தனியா, மிளகு, சீரகம், சோம்பு, வரமிளகாய், ஒரு பிரியாணி இலை, பட்டை நல்லா சூடாக்கி மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம். இது இப்போ ஆறட்டும், சைடில் மாற்றி வச்சுக்கலாம். சூடாகிறதுக்குள்ளே நம்ம அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சின்ன பேன் வச்சு ஆயில் ஆட் பண்ணுறேன். இது பன்னீர் நான் முன்னாடியே கொஞ்சம் மிளகாப்பொடி மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அந்த கிளிப்பிங் மிஸ் ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை, வெறும் மிளகாப்பொடி மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் க்யூப்பாக கட் பண்ணி. இப்போது எண்ணெயில் போட்டு நல்லா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் சாட்டே பண்ணி ப்ரௌன் ஆகிற மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். பன்னீர் எடுத்து மாற்றி வச்சக்கப்புறம் நான் இதே பேனில் கொஞ்சம் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்ச ஆனியனும் குடமிளகாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும், தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த சைடு இன்னொரு பேன் வச்சு கொஞ்சம் ஆயில், ஒரு 1/2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பட்டரை நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக சோம்பு, நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஒரு கப் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வெங்காயம் வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் டொமேட்டோ பியூரி எடுத்து ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு 3 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியை எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கட்டும். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். பார்த்திங்களா, நல்லா தக்காளி நல்லா கலர் மாறி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது அந்த ஆனியனும் கேப்சிகமும் போட்டு ஒரு கலரிடலாம். இப்போது அந்த பன்னீர் கியூப்ஸையும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணுறேன். நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 டம்ளருக்கும் கம்மியாகவே தண்ணி ஆட் பண்ணுறேன். நல்லா ஒரு கொதி வரட்டும், மூடிக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ தயிர் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 கப்பு லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணி ஒரு கொதி வந்தால் போதும். இப்போது கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. நான் ஃபைனல் டச்சாக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. வீட்லேயே சிம்பிளாக செஞ்சாச்சு. டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ரெஸ்டாரண்ட்டில் சர்வ் பண்ணுற மாதிரி நான் ஒரு குட்டி கடாயம் எடுத்திருக்கேன். இதில் வச்சு சர்வ் பண்ணிடலாம். சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நான் சூப்பர் காம்பினேஷனுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.